அதில் எந்த மதுனா நீ வந்து வெறும் இந்த கஞ்சா போதை மட்டுமல்ல, டாஸ்மார்க் நல்லா கேட்டு, டாஸ்மார்க்கை இழுத்து மூடுன்னு இந்தியாவிலேயே சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். வேற யாரு சொல்ல? விஜய் சொல்றாரா? விஜய் சொல்றாரா டாஸ்மார்க் இழுத்து மூடுன்னு? ஒரு காலத்துல வந்து அன்புமணி சொன்னாரு. இப்ப அன்புமணி பேசுறாரா? இப்ப சரி ஏடிஎம்கே இருக்கு, ஆப்போசிட் இருக்கு, நாங்க தான் அடுத்த அவங்க பேசுறாங்களா? நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சி. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் உண்மையான எதிர்க்கட்சி கிடையாது. நீ நோட் பண்ணி. நான் வந்து பேசிட்டேன், என்னோட கடமை முடிஞ்சிடுச்சு. நானும் வந்து கச்சேரிக்கு போனேன். இல்ல சார், அது கிடையாது. நாங்க என்ன மாதிரியா நாங்க போனோம், நாங்க இதை பண்ணோம், நாங்க இதை நடத்தி காட்டினோம் பாருங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் நீங்க எதிர்கட்சின்னுட்டுன்னு. நாங்க போனோமே, நாங்களும் கச்சேரிக்கு போனோம், நாங்களும் போயிட்டு வந்தோம். இல்ல சார், நாங்களும் போராட்டம் நடத்தி, இப்ப நான் கேள்வி கேட்கறதுக்காக நாங்க அப்ப போராட்டம் நடத்தினோமா? இல்ல சார், இதெல்லாம் எங்ககிட்ட வந்து பேசாதீங்க சார். நீங்க இருந்து அந்த போராட்டத்தை நடத்தினீங்க, அதுக்கான ரிசல்ட் என்னன்றதை எங்களுக்கு வந்து சொல்லுங்க. சொல்லி முடிச்சு பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசுறேன், அதாவது கேட்டுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணியில் இருப்பது விடுதலை சிறுத்தைகள், வைகோ, மற்ற சில அமைப்புகள். நாங்கள் வந்து ஒன்றும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையில் நாங்கள் இல்லை. இதற்கு முன்னால் இதுக்கு இனி வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலேயோ அல்ல அதிகாரத்திலேயோ பங்குகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டோம்.